கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம் நான் இருப்பேன் நடுவில் என்றாய். நாயனும் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, தற்பரனே நலம் தருவாய். வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் வண்டுகளை குறித்து ஒரு சில தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். நம்மில் அநேகர் பலவிதமான வண்டுகளை பார்த்திருப்போம். வண்டுகளில் எத்தனை விதங்கள் உள்ளன என்று சொல்லி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? 3,50,000 வண்டினங்கள் உள்ளன என உயிரியல் அறிஞர்கள் கணக்கிட்டுள்ளனர். பொன்வண்டு, தென்னை மர வண்டு, கருவண்டு, ஒற்றை கொம்பு வண்டு, துளை போடும் வண்டு, குழவி, தேனி என வண்டுகளின் இனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். வண்டு என்பது 6 காலை உடைய ஒரு பறக்கும் பூச்சி. முன் ரெக்கைகள் 2, பின் ரெக்கைகள் 2 என 4 ரெக்கைகளை கொண்டுள்ளது. தலைப்பகுதியில் 2 உணர்விலைகள் உள்ளன. வண்டுகளின் முன் ரெக்கைகள் கெட்டியாக இருக்கும். பின் ரெக்கைகள் பறக்க பயன்படும். முன் ரெக்கைகள் வண்டுகள் பறக்காமல் இருக்கும்போது பறக்க பயன்படும் மெல்லிய பின் ரெக்கைகளை மூடி பாதுகாக்கின்றன. இந்த முன் ரெக்கைகளுக்கு வன் சிறகு அல்லது காப்பு சிறகு என்று பெயர். வளைந்து குமிழி போல இருப்பதால் இவற்றிற்கு வண்டு என்ற பெயர் வந்தது. வண்டு என்றால் வளைந்தது என்று அர்த்தமாம். 7 புள்ளி செவ்வண்டு ஜூன் மாதத்தில் பரவலாக காணப்படும். வண்டுகள் பனி மிகுந்த பகுதியான வட தென்முனை பகுதிகளில் மற்றும் கடல் தவிர பரவலாக உலகின் எல்லா இடங்களிலும் வாழ்கின்றன. வண்டுகள் மரம் செடிகளின் பகுதிகளையும் காளான்களின் உட்புறங்களையும் உணவாக உட்கொள்கின்றன. இதனால் பயிர்களுக்கும் பருத்தி செடிகளுக்கும் உருளைக்கிழங்கு செடிகளுக்கும் தென்னை மரங்களுக்கும் பெரும் சேதத்தை விளைவிக்கின்றன. சில வண்டு இனங்கள் பயிர்களை அழிக்கின்றன. அதே நேரத்தில் சில இனங்கள் குப்பைகளை அகற்றவும், இறந்த மரங்களை சாப்பிடவும் அல்லது பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கும் பயன்படுகின்றன. மின்மினி பூச்சிகள் மொத்தமாக ஒரே இடத்தில் பார்க்கும்போது வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவது போல மிக அழகாக இருக்கிறது. மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் சரிவு, வாழ்விட இழப்பு, பூச்சிக்கொல்லி பயன்பாடு மற்றும் ஒலி மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் சீரழிவுகளை சுட்டி காட்டுகிறது. அப்பப்பா, ஒரு சின்ன வண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய நுணுக்கங்களை வைத்திருக்கிற நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? உலகிலேயே மிக பெரிய வண்டாகிய ஸ்கார்பிடி இனத்தை சேர்ந்த அரக்க வண்டுகள் சுமார் 10 முதல் 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. இந்த பேரிட்ட வண்டின் அறிவியல் பெயர் என்ன தெரியுமா? கோலியாத் ஜைகாண்டியஸ். இப்போ தெரியுதா? கோலியாத் மாதிரி பெருசா இருப்பதால இதுக்கு இந்த பெயர் வைத்திருக்கிறாங்க. உலகிலேயே சிறிய வண்டு ஞானோசெல்லா வங்கை என்று அழைக்கப்படுகிறது. உலகில் உள்ள உயிரினங்கள் யாவற்றிலும் மிகவும் வலிமை எடையை இழுக்கும் திறன் கொண்ட உயிரினம் வண்டு இனம்தான். தன் எடையை போலவே 850 மடங்கு எடையை இழுக்கக்கூடியது அல்லது தூக்கக்கூடியது. வேதாகமத்தில் வண்டு என்ற வார்த்தை 8 முறை இடம்பெற்றுள்ளது.
வண்டு என்றதும் நம் எல்லாருக்கும் ஞாபகம் வருவது எகிப்து தேசம்தான். 10 வாதைகளில் 4வது வாதையாக இந்த வண்டுகள் வந்தது. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளிலும் அவர்கள் இருக்கும் தேசமும் இந்த வண்டுகளால் நிறையும் என்று வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்திலே, பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என்று வாசிக்கிறோம். இவ்வாறு நம் தேவன் ஆபத்து நாட்களிலும் பயங்கரமான சூழ்நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை காக்க வல்லவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 105:31 சொல்லுகிறது, அவர் கட்டளையிட அவர்கள் எல்லையெங்கிலும் வண்டுகளும் பேன்களும் வந்தது என்று வாசிக்கிறோம். தேவன் சொல்ல வண்டுகள், சிங்கங்கள், காகங்கள் என எல்லா உயிரினங்களும் கீழ்ப்படிந்தன. ஆனால் அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அநேக வேளைகளில் அவருடைய சத்தத்தை கேளாமல், அவருடைய சித்தத்தை செய்யாமல், கீழ்ப்படியாமல் இருந்து விடுகிறோம். இனிமேலாவது அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக வாழ்வோம். பிரியமானவர்களே, போன தடவை நம்ம காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது சிபிடி அப்படின்னா என்னதுன்னு ஒரு ஓவரால் அந்த கான்செப்டை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன், ERP, அந்த தெரப்பி என்னதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, OCD இருக்கிறவங்களுக்கு, OCD ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், இதை பற்றி நம்ம முந்தையும் பேசியிருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக திரும்ப நான் சொல்கிறேன் கொஞ்சம் OCDனா என்னதுன்ட்டு. ஆப்சஷன்ஸ்னால் நம்மளுடைய மைண்டில் வர்ற தாட்ஸ், அந்த தாட்ஸ் ஏதோ பயங்கரம் நடக்க போகுது, இல்லைன்னா நான் ஜோமன்னா ஆண்டவர் கேட்க மாட்டார், 5 நேரம் நான் திரும்ப திரும்ப அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணலைன்னா, இல்லைன்னா நான் கரெக்டாக இந்த படியில் இப்படி ஏறலைன்னா, இல்லைன்னா இதை 4 நேரம் நான் தொடலைன்னா, இல்லைன்னா இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக இந்த மாதிரி இல்லைன்னா ஏதோ நடந்துடும், கெட்டது நடந்துடும் அப்படின்னு சிலருக்கு பயமாக இருக்கும். சிலவங்க ஒரு கதவை போய் பூட்டுனாங்கன்னா திரும்ப திரும்ப போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலவங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு வெளியே வர முடியாது, திரும்ப திரும்ப போய் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது அவங்க லைஃப்பில் ரொம்ப டைமை கன்சியூம் பண்ணும் இந்த ஆக்ஷன்ஸ். எதுக்காக இந்த ஆக்ஷன்ஸை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பயமான தாட்ஸ் வரும்போது அந்த தாட்ஸ் ஆங்ஸைட்டி கொடுக்கும். இப்போ அந்த ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இது பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த பயங்கரமானது நடக்காது அப்படின்ட்டு. எனக்கு ஏதோ காய்ச்சல் வரப்போது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும், இல்லை நான் வாந்தி எடுத்துருவேன், எனக்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைக்கும் போது கையை திரும்ப திரும்ப போய் கழுவுவாங்க. ஏன்னா நான் கையை கழுவிட்டேன்னா எனக்கு இந்த வராது அப்படின்ட்டு. ஆனால் மற்ற விதமான ப்ரிகாஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷனில் ஃபிக்ஸேட்டட் ஆயிடுவாங்க பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஆக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு மைண்ட் ஒரு சின்ன ரிலீஃப் வரும். அந்த ரிலீஃப்காக திரும்ப திரும்ப இந்த சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரலாங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன்னா என்ன? முதல்ல இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சின்ன லெவல்லேருந்து அந்த ஆக்ஷனை நீங்கள் பண்ணாமல், அந்த தாட் வரும்போது அந்த ஆக்ஷனை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கூட்ட கூட்ட உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சிக்கோங்க, இப்போது டோரை போய் க்ளோஸ் பண்ணுறது, ராத்திரி கதவை ஒருக்கா க்ளோஸ் பண்ணிட்டா திரும்ப திரும்ப போய் செக் பண்ணுற பிஹேவியர், அந்த கம்பல்சிவ் பிஹேவியரை ஸ்டாப் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் உங்கள் மனசில் அதை யோசித்து பாருங்கள். இமேஜின் பண்ணுங்க, நான் இந்த டோரை போய் க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ண மாட்டேன், செக் பண்ணாமல் நான் எங்கேயே உட்காந்துருக்குறேன், அப்போது என் உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுது, அதை நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த திரும்ப போய் செக் பண்ணுறதாச்சும் உங்கள் மைண்டில் முதல்ல ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அதை ஸ்டாப் பண்ணி பார்த்த பிறகு உங்களுக்கு அந்த சின்ன லெவலில் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டோருக்கு போய் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது வேறு யாராவது உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இல்லைனா ஃப்ரெண்டு யாராவது உங்களை ரிமைண்ட் பண்ண சொல்லுங்க போதும் அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் 20 டைம்ஸ் போய் செக் பண்ணுறீங்கன்னா வேறு யாரையாவது ஒரு 10 டைம்ஸ்லேயோ 5 டைம்ஸ்லேயோ முதல்ல
போதும்னு சொல்லி உங்களை திரும்ப கூட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். ஏன் வேற யாரையாவது சொல்லுங்க கவுண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்களே கவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் கூட சில வேளை ஆப்சசிவாக ஆயிடலாம். திரும்ப திரும்ப இத்தனை நம்பர் நான் டைம்ஸ் நான் போகணும், இத்தனை டைம்ஸ் போகக்கூடாதுன்னு. இப்போ சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது திரும்ப திரும்ப அதே சென்டென்ஸை 5 டைம்ஸ் நான் சொல்லணும், இல்லைன்னா 6 டைம்ஸ் சொல்லணும். யாராவது நடுவில் வந்து பேசிட்டாங்கன்னா திரும்ப நான் ரிப்பீட் பண்ண அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் மைண்டில் முதல்ல இமேஜின் பண்ணுங்கள், கரெக்டாக ஒரு நேரம் பண்ணுறது. ஆனால் அந்த ஒரு நேரம் பண்ணும்போது அதுக்கு நல்லா அட்டென்ஷன் பே பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கு. அதனால உங்களுக்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள். அது நல்லா போகுதுன்னொடனே உங்கள் பிரெயின் வந்து ரியலைஸ் பண்ணும், நான் ஒரு நேரம் ப்ரே பண்ணாலும் அந்த சென்டென்ஸ்னாலும் ஆண்டவர் வந்து கேட்க தான் போகிறாரு அப்படின்ட்டு, இல்லையா? அந்த மாதிரி சிலவங்களுக்கு இமெயில் அனுப்புனாலோ இல்லைன்னா டெக்ஸ்ட் அனுப்புனாலோ திரும்ப திரும்ப செக் பண்ணணும், கரெக்டானவங்களுக்கு அனுப்பிட்டேன்னா, தப்பான கண்டென்ட் அனுப்பிட்டேன்னா இனியை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க. அப்போது மைண்டில் முதல்ல யோசிங்க, நீங்கள் வந்து திரும்ப செக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கே டெக்ஸ்ட்டோ உங்களுக்கே இமெயிலோ அனுப்பி பாருங்கள், திரும்ப செக் பண்ணாமல் இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே யாருக்காவது ஒரு இமெயில் அனுப்புங்க, செக் பண்ணாமல் இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்குனாலும் அனுப்பும்போது செக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கடைசியில் அந்த கட்டத்துக்கு வர முடியும். ஓசிடி வந்து கொஞ்சம் கஷ்டமான டிஸார்டர் தான். அது வந்து டைம் எடுக்கலாம், ரெக்கவர் ஆகிறதுக்கு சிலவில் மாத்திரை மருந்தும் தேவைப்படலாம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்காவது ஓசிடி இருந்தால் கர்த்தாவே அவர்களுக்கு கிருபையாக இறங்கி கர்த்தாவே, அவர்களோட மூளையில் இந்த ஓசிடி சர்க்கிட்ரியை கர்த்தாவே கம்ப்ளீட்டாக நீ ஹீல் பண்ணி கர்த்தாவே குணப்படுத்தி அவர்களுக்கு திரும்பமாக அவர்கள் லைஃப்பை அவர்கள் நன்றாக வாழ நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. சுவாமி, இது எவ்வளவோ டிஸ்ட்ரெஸ் கொடுக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கு கர்த்தாவே. கரெக்டான தெரபிஸ்ட் அவர்கள் கொடுமாண்டவரே. மெடிக்கேஷன் எடுத்தால் கர்த்தாவே அந்த மெடிக்கேஷன் நல்லாக வேலை செய்ய நீ கிருபை தருமாண்டவரே. அவர்களுக்கு இந்த வழியில் போகும்பொழுது தேவையான உம்முடைய கிருபைகளை கொடுமாண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உம்முடைய கிருபைகளை கொடுமாண்டவரே. இதிலிருந்து நீர் விடுதலை தர வேண்டும் என்றும் நாங்கள் மன்னாடி கேட்கிறோம் அப்பா. கிருபையாக இறங்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இது ஒரு ஞான திருஷ்டிக்காரன், அதாவது ஒரு தீர்க்கதரிசி ஆசா ராஜாவை குறித்து கூறும் ஒரு வசனமாகும். முதலாவது இந்த ஆசா ராஜாவின் பின்னணியை சற்று கவனிக்க வேண்டும். 2 நாளாகமும் 14, 15, 16 ஆகிய அதிகாரங்களிலே இந்த ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அபியா என்பவனுடைய மகனாகிய ஆசா என்ற ராஜா யூதாவிலே ராஜாவாக இருந்த தேவனுடைய மனிதன். அவனை குறித்து 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை அகற்றினான், மேடைகளை உடைத்தான், சிலைகளை உடைத்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். இப்படி தேவனை நோக்கி மனிதர்களை திருப்புகின்ற ஒரு ராஜாவாக காணப்பட்டான். அவனுக்கு முன் இருந்த எல்லா அருவருப்புகளையும் அவன் மாற்றி கடவுளுடைய பிள்ளைகளை கடவுளுடைய வழிக்கு நடத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். அப்பொழுது தேசம் அமைதியாக இருந்தது என்று சொல்லி 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்ப்பை, அதாவது 9ஆம் வசனத்திலே அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்களோடு கூட 300 ரதங்களோடு கூட புறப்பட்டு வந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த ஆசா ராஜா செய்த காரியம் நம் ஒவ்வொருவருக்கும் சவாலான ஒன்றாகும். லேசான காரியம் என்ற பாடலை நாம் அநேக முறை பாடவும் செய்கிறோம். 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஆசா தன் தேவனை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும்
உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று ஒரு பெரிய ஜெபம் செய்தான். ஆசா ராஜா செய்த ஒரு மகத்தான ஜெபம் என்று சொல்ல வேண்டும். இந்த ஜெபத்தின் விளைவை நாம் தொடர்ந்துள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அப்பொழுது அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆசா ராஜா அவர்களை துரத்தி அடித்து விட்டான். விசுவாச வீரனாக, ஜெப வீரனாக இந்த ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்ட ஆசா தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிறான். 15ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கின போது அவன் என்ன சொல்கிறான்? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுவிட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே நமக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கும்போது ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். பெற்ற வெற்றியினாலே சந்தோஷப்பட்டு இருமாப்பாயிராமல் தொடர்ந்து கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்க வேண்டும். முழு மனதோடு முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவோம் என்ற மனம் உண்டாயிருக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை தொடர்ந்து திரளான ஜனங்கள் ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷத்திலே எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு வந்த எல்லாவற்றையும் கடவுளுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கர்த்தரை தேடுவோம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள். இப்படி 14 மற்றும் 15ஆம் அதிகாரங்களிலே ஒரு வெற்றியை சம்பாதித்த ஆசா ராஜா அரசாண்ட 35 வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது என்று 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது இங்கு இந்த யூதா ராஜாவுடைய சத்ருவாக இஸ்ரவேலுடைய பாஷா ராஜா என்ன செய்கிறான்? இந்த யூதா ராஜாவினிடத்திலே யாரும் வரக்கூடாது என்று சொல்லி ராமாவை கட்டினான். அப்பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம் தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இந்த பொன் வெள்ளி எல்லாம் வாங்கி கொள்ளும். இஸ்ரவேலின் ராஜா பாஷா செய்கிற இந்த காரியத்திற்கு எனக்கு துணைக்கு வாரும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு மனுஷனிடத்திலே திரும்புகிறான். 14ஆம் அதிகாரத்திலே அவன் ஜெபித்த ஜெபம் என்ன? இப்போது என்ன செய்கிறான்? பெனாதாத் என்ற தமஸ்கு ராஜாவுக்கு தேவாலயத்திலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அவனுக்கு கப்பமாக கொடுத்து அவனை உதவிக்கு அழைக்கிறான். 2 நாளாகமும் 16:5ஆம் வசனத்திலே, இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய அனானியை ஆசாவினிடத்தில் அனுப்புகிறார். அவர் வந்து அவனிடம் சொல்லுகிறார், எவ்வளவெல்லாம் செய்தேன், ஏராளமான எத்தியோப்பியருக்கு முன்பாக நீர் கடவுளை நம்பினீர், நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது கர்த்தர் அவர்களை உமக்கு ஒப்பு கொடுத்தாரே, இப்போது எங்கே போயிற்று உம் விசுவாசம்? இப்போது எங்கே போயிற்று உமது நம்பிக்கை? எங்கே போயிற்று உமது ஜெபம்? அதைத்தான் அவர் சொல்லுகிறார். தம்மை பற்றி
உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 3 காரியம் இதிலிருந்து சிந்திக்க வேண்டும். முதலாவது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு. 2வது, கர்த்தருடைய வல்லமை. 3வது, உலாவும் அவருடைய கண்கள். நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தில் உத்தமமாய் இருக்கிறதா? உத்தமம் என்றால் என்ன? நம் தேவனை குறித்த நல்லெண்ணம், நமக்கு வரும் பிரச்சனைகள், தேவைகள், இழப்புகள், சுகவீனங்கள், இவை எல்லாவற்றிலும் அவரை நாம் எவ்வாறு சார்ந்து கொள்கிறோம்? எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எனக்கு நல்லவர் என்று சொல்ல முடிகிறதா? அவரிடத்தில் நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்கிறதா? அவரை பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் நல்லெண்ணம் உடையவர்களாய் இருக்கிறோமா? அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? கொஞ்சம் பேருக்காகிலும் அநேகம் பேருக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொன்ன அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது வெற்றி பெற்ற அவனை பார்த்து சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு, அதாவது அவரை குறித்து எந்த சந்தேகமும் இல்லாமல் நல்லெண்ணம் உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? 2வதாக, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை என்ன? அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும்? நம்மால் செய்ய முடியாததை அவரால் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லவர். சாராள் முதிர் வயதிலே பிள்ளை பெறுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லாத சூழ்நிலையிலே அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். 3வதாக, அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதை பார்க்கும் அருமையான சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் பல பிரச்சனை, தேவைகள், பாரங்கள், இழப்புகள் மத்தியில் வேதனையோடு இருக்கிறீர்களா? யாரும் இல்லையே எனக்கு என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? பயப்படாதேயுங்கள். கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர் கண்கள் இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் என் இயேசு எனக்கு நல்லவர் என்று சொல்ல முடிகிறதா? உன் வியாதியிலே, உன் இழப்புகளிலே உன் இருதயம் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுகிறதா? அவர் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்கு வரும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு எனக்கு நல்லவர் என்று சொல்ல முடிகிறதா? இன்றைய உன்னுடைய சூழ்நிலையிலே உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன் இருதயம் கர்த்தரை நோக்குகிறதா? இல்லை, உன் பிரச்சனைகளிலே ஆசாவை போல அங்கும் இங்கும் மனித உதவிகளை நாடுகிறாயா? கர்த்தருடைய கண்கள் தம் வல்லமையை வெளிப்படுத்த உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த நேரத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் தந்த அருமையான வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது கர்த்தாவே. இந்த நேரத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாதப்பா, ஆனால் உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்கள் அவர்களை பார்க்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் இறங்கும் ராஜா, நீர் இறங்கும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ண வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. என் தேவனால் எல்லாம் கூடுமே அப்பா, எல்லாம் கூடுமே ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்த மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்றன்